ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாரும் டெய்லி யூஸ் பண்ற ஒரு பவர்ஃபுல் ஏஐ டூல் பத்தி தான் பேச போறோம். பவர்ஃபுல் ஏஐ டூல்? எஸ், சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடியை சில பேர் ஹோம்ஒர்க்குக்கு யூஸ் பண்றாங்க, சில பேர் அசைன்மெண்ட் சப்மிஷனுக்கு யூஸ் பண்றாங்க, இன்னும் சில பேர் எக்ஸாம் டைம்ல அவங்களோட ரிவிஷன் பார்ட்னராகவும் எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம கொஸ்டின் தான் என்ன, சாட் ஜிபிடிங்கிறது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சமத்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இம்பாக்ட் ஆஃப் சாட் ஜிபிடி இன் எஜுகேஷன். டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருச்சு, அதனால எஜுகேஷன் சிஸ்டத்திலையும் ரொம்ப சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதுல சாட் ஜிபிடிங்கிறது ஒரு மேஜர் ரெவல்யூஷனா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குயிக்கா ஆன்சர் பண்றதா இருக்கட்டும், டீச்சர்ஸ்க்கு கண்டென்ட் ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், ரிசர்ச்சர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கேதரிங்னு பல விதத்துல ஹெல்ப் பண்ணுது நம்ம சாட் ஜிபிடி. கால்குலேட்டர் இம்பாக்ட். ஓல்டு ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை 1 to 20 வரைக்கும் மைண்ட்ல அப்படியே வச்சிருப்பாங்க. இப்போ கால்குலேட்டர் வந்ததுனால அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரிதான் சாட் ஜிபிடி வந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் பண்ணாம ஆன்சரை அப்படியே காப்பி பண்ண ஆரம்பிச்சா திங்கிங் ஸ்கில் அஃபெக்ட் ஆகும். கால்குலேட்டர் யூஸ்ஃபுல் தான், ஆனா கால்குலேட்டர் வந்து எக்ஸாம் எழுத போறது இல்லைல. அந்த மாதிரி தான் சாட் ஜிபிடி கைட் பண்ண யூஸ் பண்ணுங்க, ஒர்க் பண்ண விட்டுறாதீங்க. எரோடிங் எம்பதி. சாட் ஜிபிடிக்கு எமோஷன்ஸ் கிடையாது. நம்ம சந்தோஷம், கஷ்டம், ஃபீலிங்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டு அட்வைஸ் கொடுக்க முடியாது. அதனால ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையான எம்பத்தி ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளா சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சேடா இருந்தா சாட் ஜிபிடி ஐ அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்லும். ஆனா நம்மள மாதிரி ஷோல்டர்ல கை போட்டு விடுடா பாத்துக்கலான்ற ஒரு கம்ஃபர்டபுள் சூன் கொடுக்க முடியாது. டோன்ட் பேன் சாட் ஜிபிடி, டீச் வித் இட். ஸ்கூல்ல சாட் ஜிபிடி பேன் பண்ணல அப்படின்னா டெக்னாலஜி ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டா யூஸ் பண்ண கத்து கொடுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் லேர்னிங் டூலா அதை நம்ம யூஸ் பண்ணணும். நைஃப் வச்சு வெஜிடபிள்ஸும் கட் பண்ணலாம், அதே நைஃப் வச்சு ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணலாம். டூல் மேல தப்பு இல்லைங்க, யூஸ் பண்ற வே தான் முக்கியம். ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ். சாட் ஜிபிடியோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஸ்பீட். கொஸ்டின் கேட்டா ஒரு சில செகண்ட்ஸ்ல ஆன்சர் கிடைச்சிரும். ரிசர்ச் பண்ணா ஹார்ஸ் எடுக்கிற இன்ஃபர்மேஷனை ஏஐ சில நிமிஷத்துல சம்மரைஸ் பண்ணிடுது. எக்ஸாம் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு லைஃப் சேவர் மாதிரி இருக்குது. யூசேஜ் இஸ் சிம்பிள். சாட் ஜிபிடி யூஸ் பண்ண கோடிங் தெரியணும்லாம் அவசியம் இல்லைங்க. சிம்பிள் கொஸ்டின்ஸை டைப் பண்ணுங்க, அது ஈஸியா ஆன்சர் கொடுக்கும். நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ற மாதிரி கூட அதுகிட்ட பேசலாம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு தேவையானதை ஈஸியா அட் த சேம் டைம் நமக்கு புரியுற மாதிரி கொடுக்கும். டெக்னாலஜி டிபெண்டன்ட். இன்டர்நெட் இல்லைன்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ண முடியாது. பவர் கட், நெட்வொர்க் இஷ்யூ, சர்வர் ப்ராப்ளம் இப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதை அக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா ஏஐ மேல டிபெண்ட் ஆக கூடாது. ஹோம்ஒர்க் அண்ட் அசைன்மெண்ட்ஸ். ஹோம்ஒர்க் டாபிக் தெரியலையா, சாட் ஜிபிடி கிட்ட ஐடியா கேட்கலாம். எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண சொன்னாலும் பண்ணும். ஆனா கம்ப்ளீட் அசைன்மெண்ட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண கூடாது. சாட் ஜிபிடி டூல் தான், டீச்சர் இல்ல. சம்மரைசிங் நோட்ஸ். லார்ஜ் நோட்ஸா இருந்தா சாட் ஜிபிடி அதை சம்மரைஸ் பண்ணி நமக்கு தருது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குயிக் வெர்ஷனுக்கு ப்ரெசென்ட் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ண இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கர். இங்கிலீஷ் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ண சாட் ஜிபிடி ஹெல்ப் பண்ணுது. கிராமர் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுது. ப்ரொஃபஷனல் ரைட்டிங் ஸ்டைல சஜஸ்ட் பண்ணுது. ஆனா ஃபைனல் ரிவ்யூ நம்ம பண்றது தான் முக்கியம். ஆர்டிகல் ஆர் மூவி சம்மரைசஸ்.
லாங் ஆர்டிக்கல் படிக்க டைம் இல்லையா? மூவி சம்மரைஸ் பண்ண வேணுமா? சாட் ஜிபிடி ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுது. டைமும் சேவ் ஆகுது. ஆனா ஒரிஜினல் கண்டென்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிக்கெஸ்ட் சேலஞ்சஸ் டைம் மேனேஜ்மெண்ட். இது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற எல்லாரோட மெயின் சேலஞ்சஸா இது இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஷெட்யூல் போட்டு வாழ கத்துக்கணும். ஸ்டடி ஷெட்யூல் கிரியேட் பண்ண, டெய்லி பிளான்ஸை ப்ரிப்பேர் பண்ண, ரிமைண்டர்ஸ் சஜஷன்ஸ் பண்ண சாட் ஜிபிடி ஹெல்ப் பண்ணுது. டூஸ் ஆஃப் யூசிங் சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணும்போது கிளியர் ப்ராம்ப்ட்ஸ் கொடுங்க, ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் கேளுங்க, இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸை செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுங்க, ஓன் திங்கிங் ஸ்கில்ஸையும் நீங்க யூஸ் பண்ணுங்க. சாட் ஜிபிங்கிறது ஒரு அசிஸ்டன்ட் தான், அது டீச்சர் இல்ல, புக்ஸ் இல்ல. டோன்ட் ஆஃப் யூசிங் சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணும்போது அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்க்க போறோம். அசைன்மெண்ட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாமுக்கு ஆன்சர்ஸ் ஜெனரேட் பண்ண சொல்லி கேட்காதீங்க. அந்த எக்ஸாமுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் கேளுங்க. கம்ப்ளீட்டா சாட் ஜிபிடியவே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் வெரிஃபை பண்ணாம நம்பாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாட் ஜிபிடி எஜுகேஷன் வேர்ல்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜியா இருக்கு. கரெக்டா யூஸ் பண்ணனா லேர்னிங் இம்ப்ரூவ் ஆகும். ராங்கா யூஸ் பண்ணா கிரியேட்டிவிட்டி அண்ட் திங்கிங் ஸ்கில்ஸ் நமக்கு தான் ரெடியூஸ் ஆகும். ஃபியூச்சர்ல எக்ஸ்பிளைனபிள் ஏஐ, டீப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வரப்போகுது. அதனால டெக்னாலஜியை பார்த்து பயப்படாம ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ண கத்துக்கணும். ஏஐ will not replace students, but students who use AI wisely may outperform those who don't. Thank you everyone. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye.